ஆதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு என்ன கொங்கணம் கட்டிக்கிட்டு அலையறியா? மித்ரா, நீ சுயநினைவோட தான் பேசுறியா? நீதான் என் புருஷன் ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற. நியாயப்படி பார்த்தா நான் தான் செம டென்ஷன்ல இருக்கணும். நீ என்னடானா அடுத்தவங்க புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்க. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல மித்ரா. நீ என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால இந்த கல்யாணத்துல கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இது உனக்கும் தெரியும். ஏதோ புதுசா தெரிஞ்ச மாதிரி டென்ஷன் ஆகி இங்க வந்து கத்திட்டு இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் மித்ரா. நான் நடக்காதன்னு சொல்ற கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு நீ ஒத்த கால்ல நிக்கிற. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ பண்ண நினைக்கிறதுனால உனக்கு அடி அங்கங்க விழுந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சேதாரத்துக்கெல்லாம் இந்த கம்பெனியால பொறுப்பேத்துக்க முடியாதுமா? பாத்துக்கோ. பாரதி, உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. உன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சரியான வித்து வெட்டு. எங்க தோத்து போயிருவோமோங்கிற பயத்துலதான் ஏதோ ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கும் ஆதிக்கும் உன் கண்ணு முன்னாடி கல்யாணம் நடக்கதான் போகுது. அத நீயும் பார்க்கதான் போற. கல்யாணம் முடிஞ்சதும் பாட்டி சொன்ன மாதிரி இந்த ஊரு முன்னாடி எங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கூடவே அந்த குழந்தைங்க அதுங்களையும் கூட்டிட்டு நடு தெருவுல தான் நிக்க போறேன். அது நடக்கதான் போகுது. நாங்க அதை எல்லாரும் பார்க்கதான் போறோம். மித்ரா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நீ ரியாலிட்டிக்குள்ளேயே வர மாட்டேங்கிற, கற்பனை வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருக்க. அதனாலதான் கண்டதையும் பேசிட்டு இருக்க. ஆதி உன் கழுத்துல தாலி கட்ட இன்னும் சரியா 16 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா, எது வேணா, எப்படி வேணா, எங்க வேணாலும் நடக்கலாம். இந்த டைம் முடியறதுக்குள்ள நீ யாரு, எப்படிப்பட்டவ, என்னென்ன மொள்ள மாதிரித்தனம் பண்ணிருக்க அப்படின்னு ஓ வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்தி காட்டு. என்ன உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைச்ச உன்னை இந்த ஊர் முன்னாடி நீ யாருன்னு தெரிய வச்சு உன் முகத்திரைய கிழிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படியும் ஆதி உன் கழுத்துல தாலி கட்ட போறதில்ல. நீ ஆசைப்பட்ட இல்ல 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 நீ ஆசைப்படவே இல்ல. ஆதியோட சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நீ பண்ணணும்னு நினைக்கிற இந்த கல்யாணம் நடக்க போறதே இல்ல. என்ன மித்ரா, என்ன ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கல்யாண பொண்ணு எதுக்குமா இப்படி இருக்க? பாட்டி, நான் இவ்வளவுதான் மனச தைரியமா வச்சுக்கிட்டாலும் அந்த பாரதியை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி பாட்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அவ உங்ககிட்ட விட்ட சவால ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லியாவது நான் கெட்டவனு கண்டிப்பா நிரூபிக்க பாப்பா. அப்படி பண்ணுனா நான் என்ன பாட்டி பண்றது? மித்ரா, என்ன நீ எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? உன் மேல எந்த களங்கமும் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும். நீ எந்த தப்பும் பண்ணாதப்ப இந்த பாரதி எதையாவது பண்ணிடுவாளோன்னு நினைச்சு எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு, நியாயம் நம்ம பக்கம் இருக்குமா? அவ என்ன பண்ணாலும் சரி, கடவுள் அதை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு. நீ தேவையில்லாம வருத்தப்படக்கூடாது. என்னடா? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மனசுக்கு நிம்மதியா தான் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அவ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு நினைச்சு பயமா இருக்கு பாட்டி. இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பாட்டி. ஏற்கனவே நின்னு போன கல்யாணம் இந்த தடவையும் நின்னு போச்சுன்னா அதனால தாங்கிக்கவே முடியாது பாட்டி. ஐயோ கடவுளே, மித்ரா, நீ என் பேத்திமா. எவ்வளோ ஒருத்தி வந்து உன் வாழ்க்கைய சூறையாடுறத பாத்துக்கிட்டு இந்த பாட்டி சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? யாரு என்ன சொன்னாலும் நான் நம்புறதா இல்ல. மித்ரா, என்ன நீ சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? நீங்க சொன்ன மாதிரி ஆதியோட மனசுல
நான் எந்த கலங்கமும் இல்லாத ஒரு நல்ல மனைவியா அவர் கூட என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அந்த பாரதி ஆதிக்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவரோட மனச எங்க மாத்திருவாளோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஷோ, அப்படியெல்லாம் நடக்காதும்மா. ஷோ இல்ல பாட்டி, உங்களுக்கு புரியல. பாரதி என்ன சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும்னு ஆதி நம்புறாரு. இந்த விஷயத்திலயும் அப்படி நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது நீங்க ஒருத்தர் நினைச்சாதான் நடக்கும் பாட்டி. உன் கல்யாணம் நடக்கணும்னா நான் எதை வேணாலும் பண்ணுவேன். சரி, என்ன விஷயம் சொல்லு, நான் பண்றேன். டேய், என்னடா நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? அவ ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். ஒரு இடம் விடாம தேடி பாருங்க. போடா. எங்கடா போயிருப்பா? எங்க போறான்னு தெரியலடா. அப்படின்னா பிரியா பவானி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்ல தப்பிச்சிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே. பிரியா ரொம்ப பாவம். எனக்காக ஹெல்ப் பண்ண போய் இப்ப அந்த பவானி கிட்ட மாட்டியிருந்தா அந்த பவானி பிரியாவை சும்மாவே விட மாட்டாளே. பிரியாவை எப்படியாவது காப்பாத்தணும். பாரதி கிட்ட உண்மையை சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே. பேசாம பிரியாவுக்கே கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுற வேண்டியதான். கேட்டுருவோம்.